ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கொஞ்சம் லேட் அப்டேட் தான். ஏன்னா, நேத்துக்கே வந்து நம்ம ரேஷ்மா மேம் வந்து இன்ஸ்டாகிராமில போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கோபி சாரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் லேட்டா ஷேர் பண்ணுறேன்னு நெனைக்கிறேன் நான் தான். ஏதோ கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருந்தேன். அதனால தான் எந்த ஒரு இதுவும் வந்து ஷேர் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் பெட்டராவே இருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 அப்கமிங் ட்ராக் வந்து ராஜி அண்ட் கதிர் இவங்களோட மேரேஜ் ட்ராக். இந்த அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க பிக்குன்னு நெனைக்கிறேன். பாக்கியலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட மகா சங்கமம் ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்கு. மகா சங்கமமோட ட்ராக் வந்து அப்படியே வில்லேஜ்க்கு வந்துருச்சு போல இருக்கு. அங்க வந்து சிட்டில சென்னையில வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் லொகேஷன் மாரி இருக்கு. அப்படியே பாக்கியலக்ஷ்மி டீம் எல்லாருமே கிளம்பி இங்க வந்துட்டாங்க போல. இதுல ராஜி இருக்காங்க இல்லையா? அ வீட்ட விட்டு எல்லாமே நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறா மாரி பேக்க தூக்கிட்டு கெளம்பிட்டாங்க. அ அவங்கள நம்பி போன அந்த பெர்சன் வந்து ராஜிய ஏமாத்திட்றாரு போல இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால ராஜிய வந்து கதிர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. கதிர், ராஜி 2 பேருமே அந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்ல வந்து இருந்துட்டுருக்காங்க. இது ஃபேமிலியா நடத்தி வைக்கிற கல்யாணமா? இல்ல ராஜியோட பேர் வந்து கெட்டு போக்கூடாது, ஓடி போயிட்டா வேற ஒருத்தரோட அப்படின்றதுக்காக, இப்போ கதிரா எடுத்த முடிவா? இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா இந்த சீரியல்ல? அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. ராஜியோட பேரண்ட்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த வீட்ல இருந்து பொண்ணு வராங்க அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்கமிங் நெறைய ட்விஸ்ட் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் 1 வாரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமியோட மகா சங்கமம் போகுது. இதுல தான் அந்த ஹை வோல்டேஜான ட்ராக். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸோட டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாரி தான் தோணுது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.